Bonjour les amis, வணக்கம் நண்பர்களே. Aujourd'hui, je vais vous apprendre comment on fait de la pâte fraîche maison. இன்னைக்கு எப்படி homemade pasta செய்யணும்னு சொல்கிறேன். J'ai pris 200 g de farine de blé de type 45. இதுக்கு 200 g மைதா மாவு எடுத்துருக்கிறேன். 200 g de semoule de blé dur, 200 g ரவா எடுத்துருக்கேன். 4 œufs, 4 முட்டை, une pincée de sel, ஒரு சிட்டிகை உப்பு. அவ்வளோதான். J'ai sorti un grand saladier, ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுருக்கேன். Je verse à présent la farine dedans. இது உள்ளார இப்போது மைதா மாவை கொட்டிட்டேன். Je verse aussi la semoule. அதிலே ரவாவையும் கொட்டிடுறேன். À l'aide d'une cuillère, je mélange farine et semoule ensemble. ஒரு கரண்டியால் மைதாவையும் ரவாவையும் ஒன்றா கலந்து விடுங்க. À présent, je creuse un petit puits au milieu. இப்போது மாவுக்கு நடுவில் ஒரு சின்ன பொத்தல் செய்யணும். இந்த ஊரில் வந்து கிணறு வெட்டுறதுன்னுவாங்க. மாவு நடுவில் ஒரு கிணறு வெட்டுங்கன்னுவாங்க ஃப்ரான்ஸில். creuser un puits au milieu, அதான் நான் செஞ்சுருக்கிறேன். On va mettre une pincée de sel, ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுடுங்க. On va casser les 4 œufs dans le puits. அந்த 4 முட்டையும் உடைச்சி அந்த கிணத்துக்குள்ளார போட்டுடுங்க. À l'aide d'une fourchette, je vais mélanger l'ensemble. ஒரு முள்ளு கரண்டி எடுத்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. Il faut pétrir cette pâte pendant 10 minutes environ à la main. Comme ça, on aura une pâte lisse et homogène. இந்த மாவை நல்லா ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சு எடுங்க. அப்போ தான் நல்லா நைஸாக இருக்கும் மாவு. மாவு ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மைதா மாவு கலந்துக்கோங்க, கெட்டியாகிடும். இல்லை உங்களுக்கு கெட்டியாக தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைங்க. எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தது, கொஞ்சம் தண்ணி விட்டேன் அப்பப்போ. Si vous trouvez que la pâte elle est trop molle, alors il faut ajouter de la farine. Mais comme moi, si vous trouvez qu'elle est dure, alors moi j'ai ajouté de l'eau, donc rajoutez de l'eau et pétrissez. J'ai donné à la pâte la forme d'une boule et j'ai recouvert d'un tissu humide. J'ai laissé reposer la pâte pendant 30 minutes à température ambiante. மாவை நல்லா ஒரு பெரிய உருண்டையாக்கி அந்த பாத்திரத்தில் வச்சு அது மேலே ஒரு ஈர துணியை நல்லா புழிஞ்சிட்டு அதை போட்டு கவர் பண்ணிவிடுங்க. இது அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். Voilà, j'ai fixé solidement le laminoir sur la table et j'ai aussi fariné les rouleaux du laminoir. இப்போது பாஸ்தா செய்ய போகிற மஷினை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அது மேலே கொஞ்சம் மாவு தூவியிருக்கேன், அப்போ தான் அது ஒட்டாது. Ici, je suis en train de prendre des petites portions de pâte de la grosse boule qu'on a laissé reposer avant. இப்போது பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல மாவு, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து வைக்கிறேன். இந்த அளவு இருந்தால் போதும். ஒரு அளவாக எடுத்து வச்சுருக்கிறேன். J'ai pris une petite portion de pâte. கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கோங்க. J'ai effleuré le plan de travail. கொஞ்சம் மாவு தூவிக்கோங்க அந்த மேசை மேலே. J'ai abaissé la portion de pâte au rouleau à pâtisserie en forme allongée et d'une épaisseur suffisante pour que la pâte elle passe entre les rouleaux de laminoir que j'ai déjà réglé à l'écartement maximum. இப்போது பூரி தேய்க்கிற கட்டையை எடுத்துன்னு வந்து அந்த மாவை லேசாக நீட்டு வாக்கில் தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெலிதாக தேய்க்கணும்னு கிடையாது, ரொம்ப பெருசாக தேய்க்கணும்னு கிடையாது. ஓரளவுக்கு தேய்ச்சா போதுமானது. கரெக்டாக அந்த 2 பொத்தலுக்கு நடுவில் பூரணும். அதில் 2 பூரிக்கட்டை மாதிரி இருக்கும். அதுக்குள்ளார இது பூந்தாதான் மாவு உள்ளார போயிட்டு வெளியே வர முடியும். அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து தேய்ச்சிக்கிட்டால் போதுமானது. Voilà, comme vous voyez, je suis en train de glisser la pâte entre les 2 rouleaux du laminoir. இப்போது அந்த மாவை அந்த பஸ்தா மஷினுக்குள்ளார போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற இதால் திருப்புனீங்கன்னா அது அப்படியே ஈர்த்துக்கிட்டே வருது பாருங்களேன். மாவை அப்படியே அமுக்கி கொடுக்கும். J'ai tourné la manivelle et j'ai abaissé la pâte finement à l'aide du laminoir. J'ai diminué la distance entre les rouleaux. J'ai commencé d'abord par la plus grosse épaisseur et puis je me suis arrêtée jusqu'à la plus petite. Si la pâte elle commence à coller, il faut fariner légèrement les rouleaux à laminoir ainsi que sur la pâte aussi. இந்த பாஸ்தா செய்கிற மஷினுக்கு ஃப்ரான்ஸில் பேர் laminoirன்னுவாங்க. இதில் வந்து மாவை போட்டு பக்கத்தில் ஒரு சாவி போல் இருக்குது பாருங்களேன், அதை திருப்புறேன். அதை திருப்ப அந்த மாவு உள்ளார போய் நசுக்கிட்டு அந்த மாவு அப்படியே வெளியில் வரும். இந்த பக்கம் ஒரு பட்டன் இருக்குது பாருங்களேன். இந்த பட்டனில் நம்பரை குறைச்சிக்கிட்டே வரணும். 10லேருந்து 1 வரைக்கும் இருக்கும்.
அப்பப்போ நீங்கள் குறைக்க மாவு போட்டு எடுத்திங்கன்னா அந்த மாவு ரொம்ப சப்பையாக நீட்டாக வரும். நம்ம கை தெரிகிற அளவுக்கு அப்படியே ரொம்ப இதாகிடும், டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடும். இந்த மாவை வந்து செய்யும் போது கொஞ்சம் ஒட்டும். அதுக்கு தான் நல்லா மைதா மாவு போட்டுக்கணும். மாவுலேயும் போட்டுக்கணும், மஷின்லேயும் போட்டுக்கிட்டு தான் நம்ம செய்யணும். இது வந்து தொடக்கத்தில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நானே கஷ்டப்பட்டேன் தொடக்கம். அது இல்லாமல் கரெக்டான அளவு தெரியணும். இது வெறும் மைதா மாவுலேயும் செய்வாங்க, ரவா இல்லாமலேயும் செய்வாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இல்லை, நல்லாவும் வரல. அதனால தான் நான் ரவா போட்டு செஞ்சேன். இது சூப்பராக வந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா வரும். இந்த மஷின் கூட ரொம்ப விலை கிடையாது, குறவு விலை தான், 20 ரூபாக்குள்ளார தான் கிடைக்கும். நீங்கள் இதை வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி செய்யுங்க, நல்லாயிருக்கும். Voilà les amis, à la fin du laminage, j'ai obtenu une longue bande de pâte très fine. Maintenant, avec cette pâte, je vais faire des tagliatelles. இப்போ அந்த மெலிசா தேய்ச்ச மாவை எடுத்து இப்போது பாஸ்தா செய்கிறதுக்கு இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் அந்த சாவியை போட்டுட்டு இங்கே அந்த பாஸ்தா கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பல்லாக இருக்குது, அதில் போட்டு கட் பண்ணி எடுத்துருவேன். இதில் தான் 2 இருக்குது, இதில் பெருசுன்னு சின்னதுன்னு நான் பெருசில் செய்கிறேன். J'ai glissé la pâte fine entre les rouleaux pour faire des tagliatelles et voilà le résultat, j'ai obtenu des tagliatelles. Voilà les amis, les pâtes sont terminées. Maintenant, je vais soulever du bout des doigts et je vais laisser retomber les pâtes plusieurs fois pour les décoller et en même temps éliminer l'excédent de farine. இப்போது ரெடியான மைதா மாவை இப்படி விரலால் அப்படி எடுத்து போட்டுருங்க, பல வாட்டி எடுத்து போடுங்க. இந்த மாதிரி போடும் போது ஒன்றுக்குள்ளார ஒன்று ஒட்டின்னு இருக்கிற பாஸ்தாவும் கைண்டிக்கும். அதே மாதிரி மைதா மாவு கொஞ்சம் அதிகமாக அதில் ஒட்டின்னு இருந்ததுன்னா அந்த அதிகப்படியாக இருக்கிற மைதா மாவும் நவுந்து போயிடும். ரொம்ப மாவு ஒட்டின்னு இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்துடும். நான் 1-2 பிரித்து விட்டுன்னு இருக்கேன். இப்போது எப்படி இந்த பாஸ்தாவை வேக வைக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். À présent, on va voir comment on va cuire ces pâtes fraîches. J'ai laissé chauffer une grande quantité d'eau. அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஃபுல்லாக நிரப்பிடுங்க. அதை நல்லா சூடு எறியதும் அதில் வந்து உப்பு போட்டுருங்க. நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன். Je rajoute 1 cuillère à soupe de sel fin. Voilà, l'eau commence à frémir. Je peux à présent mettre les pâtes dedans. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பாஸ்தாவை அதில் போட்டுடுங்க. On va à présent remuer fréquemment pour empêcher les pâtes de se coller entre elles. அப்பப்போ ஒரு கரண்டியால் கிளறி விடுங்க, இல்லைன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நல்லா கிளறி விடுங்க. Vérifiez la cuisson de la pâte fraîche. Si c'est bon, vous pouvez la verser dans la passoire, mais ne mettez pas de l'eau fraîche par-dessus, c'est pas bon. Il faut juste prendre la pâte fraîche, verser dedans et servir aussitôt. Vous allez voir, c'est super bon. பாஸ்தா வெந்தோன்னே இதை எடுத்து பக்கத்தில் ஒரு பொத்தை தட்டு வச்சுருக்கேன்ல, அந்த பொத்தை பாத்திரத்தில் கொட்டிடுங்க. தண்ணியெல்லாம் போயிடும். இதுக்கு மேலே பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. அதை அப்படியே உடனே சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. இது ரெடி பண்ணி உடனே சாப்பிட்ணும், அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். Voilà les amis, la pâte fraîche maison est prête. Il ne reste plus qu'à déguster. Moi j'ai goûté, j'ai trouvé ça super bon. Allez-y, essayez de faire chez vous. Vous allez voir par vous-même. இதோ ஹோம்மேட் பாஸ்தா ரெடி ஆகிடுது. நாங்கள்லாம் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வீட்டிலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மஷினை வாங்கி செஞ்சு பாருங்கள். இதே அளவு போட்டு செய்யுங்க, கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதாரணமாக வீட்டிலே ரெடிமேடாக இருக்குது, இல்லை காஞ்ச பாத்து விற்கித கடையில், அந்த மாதிரி இருக்காது. இது அப்படியே வாயில் வைக்கின்னு போகும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். Merci les amis d'avoir vu cette vidéo jusqu'à la fin. Je vous dis à bientôt pour une prochaine vidéo. N'oubliez pas de vous abonner à ma chaîne si ce n'est pas encore déjà fait. Et un petit like de temps en temps me fera aussi plaisir. Et essayez de parler autour de vous. Merci beaucoup. À bientôt. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடியுது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.